வாய் நம்மன்னு இருந்துச்சுன்னா இப்படிலாம் உருட்ட தோணுமா? தக்காளி நீ யாரா நல்லது சொல்றது? குத்தாலாம் பேசுறாங்க. அதாவது லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா தர்ஷா குத்தாவுக்கும் நம்ம ரவீந்திர அவருக்கும் ஒரு சில சின்ன கிளாஸ் மாதிரி நடந்திருக்கும். ரொம்ப பெருசா கிடையாது. தர்ஷா குத்தா வந்து அவங்களுக்கு வந்து நீங்க சாப்பாடு சாப்பிட்டீங்களா, மாத்திரை போட்டீங்களா, தண்ணி குடிச்சீங்களா, அந்த மாதிரிலாம் ஒரு சில விஷயங்கள்லாம் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் கேட்கறப்ப நீ எல்லாத்தோட குட் புக்ஸ்ல நீ இருக்கிறதுக்கு ஆசைப்படுற அப்படின்ற மாதிரிலாம் தர்ஷா குத்தா வந்து நம்மளோட ரவீந்திர அவர் வந்து பேசியிருப்பாப்ல. அது பேசுனது வந்து பாத்தீங்கன்னா தர்ஷா குத்தாக்கு வந்து கொஞ்சம் ஹர்ட் ஆன மாதிரி ஆயிடுச்சு போல இருக்கு. அது நேற்று நைட்ல இருந்து ஒரு சில இஷ்யூவா போயிருக்கு. ஸோ இப்ப காலைல வந்து அதை கிளாரிபிகேஷன் பண்ற மாதிரி இருக்கு தர்ஷா குத்தாவுக்கும் நம்மளோட ஃபேட்மேனுக்கும். அதுல வந்து நம்ம ஃபேட்மேன் ஒண்ணு சொல்றோம், நல்லதுக்கு தான் நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய இடத்துல வந்து நம்ம தர்ஷா குத்தாவுக்கு அறிவுரை சொல்ற மாதிரி வந்து சொல்லுவாப்ல. நீங்க வந்து என்னோட ரொம்ப ஃபேவரெட்டு. ஸோ அப்படின்னு இருக்கிறப்ப நீங்க வந்து கடைசி வரைக்கும் வரணும். நான் என்ன மாதிரிலாம் கேம் ஸ்ட்ராட்டஜியை வந்து யூஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து வாய் சும்மா நம்மன்னு இருந்துச்சுன்னா அப்படிலாம் உருட்டுவாப்ல. ஸோ செக்கில் ஆத்தின சுத்தமான உருட்டு அப்படின்ற மாதிரி வந்து உருட்டிக்கிட்டு இருக்காப்ல பிக் பாஸ் வீட்டு. அவரை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரேன், நான் வந்து அது சொல்லித்தரேன் இது சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு அவரோட கேமில் அவங்களை வச்சு யூஸ் பண்ணிக்கிறாருன்றது வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் நிறைய இடத்துல அதை பத்தி சொல்லியிருந்தேன். மேனிபுலேட் பண்றாப்ல, அவர் வந்து ஒரு கருப்பு ஆடு தான் நிறைய வளர்த்துக்கு இருக்காப்ல, ஜாம்பி வைரஸும் வளர்த்துக்கு இருக்காப்ல அப்படின்ற மாதிரிலாம் நான் நிறைய இடத்துல வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அப்படின்னு இருக்கிறப்ப அவர் தேவையான இடத்துல வந்து நான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்லித்தரேன், அது சொல்லித்தரேன் இது சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு மேனிபுலேட் பண்ணி அவங்கள வச்சு கேம் பிளே பண்ணிக்கிருக்காப்ல. அவங்க வாயில இருந்து புடுங்கி அவங்களே வச்சு குத்துறாதா வேலையா வச்சிருக்காப்ல நம்ம ஃபேட்மேன். விட பவித்ராவும் தர்ஷா குத்தாவும் தனியா உட்காந்துருப்பாங்க வெளியே கார்டன் ஏரியால. அப்போ வந்து ஒண்ணு நடக்கும். அதாவது தர்ஷா குத்தா வந்து சொல்லுவாங்க, உங்க நல்லதுக்கு தான் நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் உங்களை வெளியேற்றுறதா என்னோட ஸ்ட்ராட்டஜியும் சொல்றாரு. இதுல எதை நம்புறது, யாரை நம்புறதுன்னு நான் வேணா சொல்லவா? ஃபேட்மேனை போட்டு எதையுமே நம்ப வேணாம். தலைவனோட வாயை தவிர மற்றபடி வேற எதுவுமே வேலை செய்யாது. ஸோ தலைவனுக்கு வாய் மட்டும்தான் இருக்கே தவிர வாய் இல்லைன்னா நாய் சிந்திட்டு போயிரும் சொல்லிட்டு ஒரு டைலாக் இருக்குல்ல, அது நம்ம தலைவன் ஃபேட்மேனுக்கு தான் செட் ஆகும். ஸோ ஃபேட்மேனை பொறுத்த வரைக்கும் தர்ஷா குத்தா தான் இருக்கல டஃப்பான காம்படிட்டரா இருப்பாருன்னு சொல்லிட்டு அவருக்கு தோணுது போல இருக்கு. ஏன்னா வெளியே வந்து ஃபேன் பேஸ் அதிகம் தர்ஷா குத்தாவுக்கு, எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதை வச்சு தர்ஷா குத்தாவை வந்து வெளியே அனுப்ப முடியாது. ஸோ நம்ம அவங்களோட கொஞ்சம் மிங்கிளாயில் ஆண்டுக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் தாட்ல போட்டு ஏதாவது பண்ணிக்கிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இப்போ நம்ம டீபக் இருக்கார்ல, டாமினேட் பண்ணிக்கிருக்காப்ல எல்லாத்தையும், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா 2 பேரும் உட்காந்துருக்காங்க, பவித்ராவும் தர்ஷா குத்தாவும். அந்த இடத்துக்கு வருவாப்ல. பாய்ஸ் எல்லாம் பாத்தீங்களா எவ்வளவு குரூப்பா விளாடுறோம், நாங்க வந்து யாரும் விட்டு கொடுக்காம விளாடுறோம் பாத்தீங்களா, உங்க டீமுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, நீங்க எல்லாரும் ஒன்னா விளாடவே மாட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்மளோட தீபக் வந்து பேசுறத பார்க்க முடியுது. கேர்ள்ஸ் வந்து டீமோட எல்லாம் விளாடாமலாம் இல்ல, அவங்க டீமோட தான் விளாண்டுக்கு இருக்காங்க. வெளியே காமிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நாங்க சண்டை போட்டு இருக்கோம், எங்க வந்து தனியா இருக்கோம், நாங்க வந்து ஒரு குரூப் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிருக்காங்க. ஸோ அது நேத்து தான் எனக்கே கன்ஃபார்ம் ஆச்சு. நேற்று அந்த கேம்ல பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும், பாய்ஸை விட கேர்ள்ஸ் தான் பயங்கரமா அந்த குரூப்பிசத்தை வச்சு நல்லா ப்ளே பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இந்த திருடுறது, இந்த தட்டெல்லாம் திருடி வைக்கிறது, ஸோ இதெல்லாம் யூனிட்டா தான் பண்றாங்க கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும். வெளியே காமிக்கிறப்ப நாங்க வந்து ஒரு யூனிட் கிடையாது, நாங்க வந்து ஒரு குரூப்பிசம் விளாடவே இல்லை, எங்களுக்குள்ளே நிறைய கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கு, நாங்களாம் குரூப்பாவே இல்ல, பாய்ஸ் நீங்க வந்து குரூப்பா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்கன்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுது. பாய்ஸை பொறுத்த வரைக்கும் நாங்க யூனிட்டா இருக்கோம்னு சொல்லி காமிக்கிறாங்க. பட் ஆனா யூனிட்டா தான் இருக்காங்க, ஒரே குரூப்பா தான் இருக்காங்க. ஆனா மைண்ட் அளவுல வேலை செய்ய மாட்டேங்குது. உள்ள ஒரே ஒரு ஆள் தான் மைண்ட் வேலை செய்யுது, ஃபேட்மேனு. மற்றபடி வேற யாரோட மைண்ட் வேலை செய்யறது இல்லை. ஆனா கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லாம எல்லாருமே சேர்ந்து விளாடுறாங்கன்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஸோ இது எத்தனை பேருக்கு வந்து தோணுதுன்றத வந்து கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விட்டு போங்க. ஸோ மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பனா நான் போடுற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோ பார்ப்போம். பாய்.